இந்த மாணவர்களாகிய நீங்கள் இது கிடைச்சது, அனுபவிச்சோம், அப்படியே போயிடுவோம் அப்படின்னு நினைக்காம மீண்டும் உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நாங்க இதை செய்வோம், எங்க ஊருக்கு இதை செய்வோம்னு உணர்கிற அந்த அறத்தை கற்றுக் கொடுத்த அகரத்துக்கு நீங்கள் தான் தூண்கள். அவர்கள் விதைகள், நீங்கள் விழுதுகள். இந்த விழுதுகள் இனி இந்த மரத்தை தாங்கும். ஒரு பெரிய தொண்டு அல்லது உழைப்பினுடைய பயன் என்னன்னா, நாம இல்லாட்டியும் அது நடக்கணும், நாம இல்லாட்டியும் அது நடக்கணும். அப்படிப்பட்ட அடுத்த அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்தி செல்லுகிறவர்களாக உங்களை உருவாக்கிய அகரம் பெரும் சாதனைக்குரியது. பல நேரங்களில் இப்படி செய்யறதுனால புகழ் மட்டும் வராது, பொறாமையும் வரும், வன்மமும் வரும். எதனால வன்மம்? குடும்பமே இப்படி இருக்கே, அதுக்கே நம்ம மக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது. குடும்பமா குற்றவாளியா இருந்தா பரவாயில்ல, குடும்பமாக நல்ல வேலை செய்யறதுனாலயே அப்ப அந்த பொறாமைகளையும் இந்த குடும்பம் எதிர்கொள்ளுகிறது. அதையும் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். சமயத்துல தெரியாது எதுக்கு திட்டுறாங்க, ஏன் இந்த விமர்சனம் வருது, புரியாது. ஏன் பொறாமை வருது? மகாபலி சக்கரவர்த்தி கதையை பத்தி நம்ம கேட்டிருக்கோம். மகாபலி சக்கரவர்த்தியை கேரள மக்கள் கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்க? அவர் என்ன தப்பு செஞ்சாரு? அவரு எல்லாருக்கும் கொடுத்தாராம். நான் கொடுக்கறதுல சந்தோஷப்படுறேன்னு சொன்னாரு. அது எதுக்கு கடவுளுக்கும் வரணும்? நீ என்ன கொடுக்கற? நான் கேட்கிறேன் பாரு, 3 அடி வானத்துல 1 அடி, தரையில 1 அடி, உன் தலையில 1 அடி அப்படின்னு கடவுளுக்கே கொஞ்சம் இந்த மாதிரி சின்னத்தனமெல்லாம் இருந்திருக்கு. அதான் அந்த கதையில வருது. அப்ப மக்களுக்கு இருக்கிறதுல இயல்பு தானே. அதையும் தாங்கிக் கொண்டு பாகக்காய சாப்பிடு, பாகக்காய் சாப்பிட விரும்புன்னு சொன்னா பிடிக்குமா? அப்படிதான் அறம் செய்ய விரும்புங்கிறது. நல்லதை செய்ய விரும்ப மாட்டோம், ஆனால் விரும்புங்க.